ஆஸ் யூஷுவல் மண்டே மார்னிங் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறியாக தாங்க இருந்தது. ஸோ காலையில் எந்திரிச்சு நான் வந்து கடகடன்னு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு, ரொம்ப நாளாகவே வந்து நான் வீட்டை வந்து பெருசாக க்ளீன் பண்ணுறதே கிடையாது. கொஞ்சம் சோம்பேறித்தனம். அதோட ஹெல்த் வைஸ் வந்து எனக்கு நாட் ஓகேவாக இருந்ததுனால நான் பெருசாக க்ளீன் பண்ணல. இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று நான் வந்து வெளியில் ஃபுல்லாக போனதுனால எனக்கு கொஞ்சம் இன்னும் சோம்பேறியாக தான் இருந்தது. ஓகே, சமையல் வந்து பெருசாக நான் எதுவும் பண்ணல. தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பண்ணேன். ஸோ உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எப்படி பண்ணேன்றத சொல்கிறேன். கண்டிப்பாக அது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், அதுக்கு மேலே பெருங்காயம், கொஞ்சம் 4 பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கிடணும். இந்த பொட்டேட்டோவை வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதையும் வந்து ஆயிலில் போட்டு கொஞ்ச நேரம் வந்து சாட்டே பண்ணுங்கள். அதுக்கு மேலே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே ஒரு மூடியை வச்சு மூடி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வரும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சாதத்தோட இந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சு கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அது கூட மாம்பழம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அதோடு வச்சு சாப்பிட்டேன்.